வீட்ல காய்கறி இல்லையா, குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லையா, சட்டுன்னு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி வெங்காய தொக்கு செஞ்சிருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு 4-5 வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி நரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். மண் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதோடவே ஒரு 8 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல உப்பு, 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் போல மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். புளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோடயோ இல்ல இட்லி தோசையோடயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல வெங்காய தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.